கூல் சுரேஷ் வந்து இன்றைக்கி சும்மா ஜோசியம் பார்த்து கைரேகை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அர்ச்சனாவோட கை பிடிச்சிட்டு செலவே நீ பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு யார் நானா அப்படின்னு அர்ச்சனா கேட்குறாங்க. உடனே கூல் சுரேஷ் சொல்கிறாரு, மேபி உனக்காக செலவு பண்ணுவியா இருக்கலாம், பட் மற்றவங்களுக்காக நீ கண்டிப்பாக ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அர்ச்சனா சிரிச்சுக்கிட்டே ஐயோ நானா ஓட்டக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வினுஷா வந்து ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்துட்டு மசாலா கோட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வினுஷா வந்துட்டு யார் இவ செலவே பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ச்சனா வந்துட்டு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. உடனே வினுஷா வந்துட்டு இல்லை வேணாம், அதை சொல்ல வேணாம். உடனே திரும்ப அர்ச்சனா கேட்குறாங்க என்னென்னா. அப்போ வந்து வினுஷா வந்து ஒரு மாதிரி ஒரு சர்காஸ்டிக் ஸ்மைல் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அர்ச்சனா வந்துட்டு ஏதோ பிஆருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது மாதிரி, அதை இன்டைரக்டாக சொல்கிறது மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து வினுஷாக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். ஏன்னா அர்ச்சனா வந்து பிஆருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு கன்ஃபார்ம்டாக தெரியாத விஷயம். அது எல்லாரும் அக்யூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே வர பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்னு வரவங்க யாருமே பிஆர் செட் பண்ணாமல் வரமாட்டாங்க. ஸோ இது ஒரு ஜென்ரலாகவே எல்லோரும் சொல்கிறது. ஸோ அதை வந்து மாடலாக மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக வினுஷா ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் மோரோவர் வினுஷா சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அர்ச்சனா வந்து நிக்சனை டார்கெட் பண்ணாங்க. ஸோ டார்கெட் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க அதை டார்கெட் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாங்க அண்ட் சாரியும் சொல்லிட்டாங்க. பட் வினுஷா அகெயின் அண்ட் அகெயின் அர்ச்சனா பற்றி ரெஜிஸ்டர் பண்ண மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.